ஜெபம் பண்ண கடவோம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலத்தில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது மகிமையான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கர ஆராதனையில் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் அன்பினாலும் நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 261 பாமாலை 207 பாடவும். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள். கீதம் 261 பாமாலை 207 பாடவும். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லவன தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Parisu
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவா என்பது. இவைகள் பெரிய கற்பனை ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் நெருக்கடிகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும் பரிசுத்தாவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழக மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளது விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தலை நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிற்குரிய சிறுகு ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மக்களை நல்வழிப்படுத்தும் நல்ல ஆசிரியராக விளங்கிய முதுகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் வழியில் கல்வி பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஏற்ற ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுத்து வழிநடத்துவீராக. எங்கள் திருமண்டலத்தில் எங்களுடைய தேசத்திலும் உள்ள அனைத்து கல்வி ஸ்தாபனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எதிர்வரும் காலங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற கல்வி பணி மிக சிறப்பாக அமைய கிருபை செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருபவாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும்
வார்த்தையின்படி மூன்றாம் நாள் எழுந்தார். பரலோகத்திலே பிதாவின் வலது வீற்றிருக்கிறார். உயிரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்கும் நாளில் வருவார். அவர் ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனுள்ளவருமாய் பிதாவின் பிறப்பிக்கப்படுகிறவருமாய் தேவனாக தோற்றப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகளுமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தப்பட்டவராம் விசுவாசிக்கிறேன். பாவங்களை விட்டுக்கொண்ட ஒரே ஞானத்தை அறிகிறேன். மரித்தோரையும் மறுமைக்கு ஜீவனாக காத்திருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 266 பாமாலை 203 பாடுவோம். அதோ ஓர் ஜீவ வாசலே. கீதம் 266 பாமாலை 203 பாடுவோம். உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதையா அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இப்படி ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்க மறவாதிருக்கும்படி உங்கள் மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயங்கள் இல்லாத இடத்தில் வசித்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெரியோர்கள், ஆலயத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலே இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பது எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன் வந்திருக்கின்ற தஞ்சாவூரை சேர்ந்த அருமையான ஒரு குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நம்முடைய ஊழியத்தை பல வகையிலே ஜெபத்தினாலும் மற்ற எல்லா விதத்திலும் தாங்குகின்ற அருமையான குடும்பத்தினர், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான குடும்ப தலைவருக்காக, தலைவிக்காக, தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறபடியே, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அதிசயங்களை காண செய்து ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையிலே உதவி செய்கின்ற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜெபத்திலே தாங்குகிற பிள்ளைகள், உதவி செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கவும், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படவும், கர்த்தருக்காய் வைராக்கியமுள்ளவர்களாக வாழவும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை தாழ்த்தும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மகிமையான காரியங்களை நீ செய்வீராக. எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை அனைவரையும் தாங்கி ஆதரித்து பலப்படுத்துவதாக. இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் திருச்சபையின் கல்வி பணி. திருச்சபையின் கல்வி பணி என்பதை இன்றைக்கு நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவர்கள், நல்லொழுக்கம் உடையவர்கள், குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருச்சபையின் கல்வி பணி என்பது ஆண்டவருடைய உபதேசத்தை இந்த ஜனங்களுக்கு நன்றாக போதித்து கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி கிறிஸ்துவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இந்த திருச்சபையின் கல்வி பணி. இது தீத்துவுக்கு ஏன் இது அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த தீத்து கிரேத்தா தீவில் ஒரு திருச்சபையில் போதகராக இருந்து பணி செய்து கொண்டு வருகிறார். ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். இந்த கிரேத்தா தீவுக்காரங்க எப்படிப்பட்டவங்க என்பதை நமக்கு நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். இதே தீத்துக்கிறது நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறார். இந்த கிரேத்தா தீவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுகிறது தான், ஓயாத பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாயிலிருந்து உண்மையெல்லாம் வர்றது என்பது ரொம்ப ரேர் பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை சபையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் பரவி இருக்கலாம். ஏன்னா இந்த தீவுக்காரங்க தான் சபையில் சேர்ந்துருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு பேரளவுக்கு விசுவாசியாக இருந்தாலும் கூட அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் இப்படிப்பட்ட காரியங்கள் நினைச்செல்லாம் இருக்கலாம். அங்கே யூதர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, விசேஷமாக விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவருமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அப்போ இங்கே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சபையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திருச்சபையின் மக்களுக்கு ஒரு சரியான ஒரு உபதேசிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இங்கு பவுல் இந்த தீத்துவுக்கு எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு சபை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த திருச்சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு உபதேசம், எப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் தேவைப்படும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் எபேசியர் நிருபத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது சொன்னால், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும் என்று முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷ ஊழியத்தின் வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கின்றோம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். நீங்கள் கேட்கலாம், ஒரு சபையில் பரிசுத்தவான்கள் யார் ஐயா? அங்குள்ள ஊழியக்காரர்கள், நம்ம பொதுவாக போதகர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், இவர்களை தான் நம்ம ஒரு பரிசுத்தவான்கள் அந்த லிஸ்ட்டில் நம்ம நினைச்சிருக்கணும் வச்சிருக்கிறோம். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மிக நன்றாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே 1ஆம் அதிகாரம் எபேசியர் நிருபத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ ஒரு சபையில் ஊழியக்காரர்கள் மாத்திரம் கிடையாது, அந்த சபையிலுள்ள எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள். அதைத்தான் நீங்கள் 2 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இங்கே அவர் மீது வைத்த விசுவாசத்தினால் சபையில் சேர்ந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு திருச்சபையில் இயேசு விசுவாசித்து யாரெல்லாம் அங்கமாக இருக்கிறார்களோ அவர் எல்லாரையும் பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய இந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழகாக சொல்லுகிறார், அவர் சீர் பொருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்கள் ஏதோ சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, அவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே,
நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த கலாத்திய திருச்சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. இந்த கலாத்திய திருச்சபையில் உள்ள மக்கள் நல்ல ஒரு விசுவாசிகள் தான். ஆனால் இந்த விசுவாசிகளை பார்த்து இங்கு வேதம் சொல்லுகிற புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற சபையார் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க சீர்கட்டு போய் இருக்கிற நிமித்தமாகத்தான் அந்த விசுவாசிகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது புத்தி இல்லாதவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியில் ஆரம்பம் பண்ணாங்க. ஆரம்ப காலத்தில் விசுவாசிகளாக இருந்த பொழுது அவர்களைப் போல ஒரு பெரிய பரிசுத்தவங்க யாரும் கிடையாது. ஆவியில் ரொம்ப அனலாக இருந்திருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் அதிகமாக நேசித்திருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இதே பவுல் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? உன் கண்ணை பிடிங்க எனக்கு தான் அப்படின்னு சொன்னா கூட நீங்க தந்துருவீங்க, இதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இந்த பவுல் தான் இந்த சபையை பற்றி சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியர். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ணினாங்க. போக 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 மாம்சத்தில் கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற மக்களாக இது விசுவாசிகள் காணப்பட்டார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட புதுதில் ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பு, அதிகமாய் பைபிளை வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, முழுகிற ஜபங்களில் பங்கு பெறுகிறது, உபவாச ஜபங்களில் பங்கு பெறுகிறது, ஆராதனையில் பங்கு பெறுகிறது, ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். பார்த்துக்கிடுங்க. நாள் செல்ல 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 சில பாடுகள், சில நெருக்கங்கள், உபத்திரவங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், ஆசாபாசங்கள் வரும் பொழுது ஆண்டவர் விட்டு விலகி சென்று விடுகிறோம். இவருடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கிறிஸ்து மீது விசுவாசம் வச்சுருந்தாங்க. பிறகு சில தவறான உபதேசங்களை இவர்களுக்கு யாரோ வந்து போய்த்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்துட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தின் மூலம் அவர்கள் ரட்சிப்பை விட்டுவிட்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டவரை காணப்படுகிறார் என்பதாக இதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தவறான உபதேசங்களுக்கு அவர் சென்று விட்டார். ஆகவே தன் பவுல் சொல்லும்போது சொல்லுகின்றார், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் எப்போ பிரசங்கம் பண்ணினாலும் கூட கலப்படமில்லாத ஒரிஜினல் அந்த வேத வசனத்தை தேவ சமூகத்தில் வந்து பேசுகிறோம். அப்போ இந்த திருச்சபைக்கு ஏன் இந்த கலப்படம் இல்லாத ஒரு உபதேசம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள் ஆவியிலே கொண்டு போய் முடிக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை. மாம்சத்தில் போய் மாம்சத்துடைய கிரியைகளுக்கு உட்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சரியான ஒரு உபதேசம், கலப்படமில்லாத உபதேசம் நமக்கு தேவை. இன்றைக்கு நம்முடைய சுற்றிலும் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் மொபைல் ஆன் பண்ணீங்கன்னா, யூடியூப் ஆன் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பிரசங்கங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நலமானதை என்ன செய்ய சோதித்து அறியணும். எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையை விட்டு விட்டு தன்னுடைய சுய பிரஸ்தாபப்படுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. தனக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிப்பட்டவர்கள் என்ன ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சில தாளந்துகளை, சில ஆண்டவர் சில கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்ததை நாளடைவில் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வந்தது தன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க சொல்லி மேன்மைப்படுத்துகிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்கு வருகின்ற மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு விலகி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு இந்த கலாத்திய சபை சென்று விட்டது. அது மாத்திரமல்ல, திருச்சபையில் நீங்கள் ஆதி காலத்தில் காணப்பட்ட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொரிந்தியர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும்
பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். பவுல் சொல்றாரு, இந்த கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ளாக பிரிவினை இருக்கக்கூடாது, ஒரே காரியத்தை பேசணும், ஏக மனது ஏக யோசனை உங்களுக்குள் இருக்கணும். ஏன்னா இந்த திருச்சபைக்குள்ள சில பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது. அவன் சொல்ற 12 வசனத்தை பாருங்க. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள். பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள சில குரூப்பிஸ் இருக்கிறது, பாலிடிக்ஸ் இருக்கிறது. நான் கேபாவை சார்ந்தவன், பவுலை சார்ந்தவன், அது மாத்திரமல்ல நான் அப்பல்லோவை சார்ந்தவன் சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரன் பிறத்தை நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, பின்னால் போய்கிட்டு கொண்டு இருக்கிறீங்க. இது தவறான ஒரு காரியம். யாரும் உங்களுக்கு சிலுவை அறையப்படவில்லை, இயேசு மாத்திரம்தான் அறையப்பட்டார். ஆக இன்றைக்கு நம்ம எந்த ஒரு ஊழியரும் நமக்கு ரோல் மாடல் கிடையாதுங்க. நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற ஒரு தூதன் மாதிரி தான், ஒரு மெசேஜர், அவ்வளவுதான். அவர்கள் நமக்கு கடவுளாய் மாறிவிட முடியாது. நமக்கு அவர்கள் ரோல் மாடல் இருந்து அவர்களை முன்னிறுத்தி செய்ய முடியாது. எல்லாரும் பலவீனம் உள்ளவர்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு, அது சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையே தானா அப்படின்னு நம்ம சரியா நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். அதன்படி நடக்கும்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை சீர் பொருந்தினதாக இருக்க முடியும். இந்த கலாத்திய சபையில் இன்னொரு பயங்கரமான ஒரு காரியம் காணப்படுது பாருங்க. நீங்கள் அதே 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவளாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இந்த சபையில் இன்னொரு பிரச்சனை, பொறாமை இருந்துச்சு, வாக்குவாதம், பேதங்கள். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவன்கிட்ட இருக்காது, மாம்சத்துக்குரியவன் தான் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள் வைராக்கியம் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்களேன், நமக்குள் கசப்பு இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்களேன், நம் ஆண்டவரை துக்கப்படுத்துவோம். நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவியானுடைய பிரசனத்தை நம்மால் உணர முடியாது. அவர் தருகிற கிருபை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் நாம் மாம்சத்துக்குரிய அந்த காரியத்தில் தான் நம்ம இருப்போம். பார்த்துக்கிடுங்க, இந்த சுவாபங்கள் நமக்கு இருக்கும் பட்சத்தில். அது மாத்திரமல்ல, நீங்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இதை விட பயங்கரமான ஒரு காரியம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை பாருங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. இப்படி பகிரங்கமா தகப்பனுடைய மனைவி வைத்திருக்கிறான் ஒருத்தன், ஆனால் அவர்களை சபை விட்டு நீக்கலை. என்ன பெரிய பணக்காரனாக இருக்கலாம், செல்வாக்கு மிகுந்தவனாக இருக்கலாம், இவங்க இருமாப்படைந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இது சபை இருக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக இந்த சபையை பற்றி நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த சபையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய எல்லா வரங்களையும் பெற்ற ஒரு சபை. இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் தான் 9 வரங்களை பற்றி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சபையை பற்றி பவுல் சொல்றாரு, ஆண்டோடைய வருகையை ரொம்ப ஆவரம் எதிர்பார்த்திருக்கிறாங்களாம். ஆக இந்த சபையில தான் சீர்கெட்ட போன விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சீர்பொருந்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சபையில அப்ப எல்லாரும் என்ன செய்யல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர் பொருந்தினர்களாய் காணப்படவில்லை. புத்தி இல்லாத கலாத்தியரை போல மாம்சத்திற்குரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரிவினைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், விபச்சாரம், வேசித்தனம், பயங்கரமான காரியங்கள் இந்த சபையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம்.
ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் சொல்றாரு, நன்றாக நீங்க என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும், உபதேசம் பண்ணணும். இந்த வேத வசனத்தை பற்றி சரியாக நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது இதை ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு நேராக திரும்புவார்கள். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எஸ்ராவை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இவங்க எல்லாரையும் தண்ணீர் வாசல் பக்கத்தில் கூட்டி கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கற்பித்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக எஸ்ராவிடம் சொல்லுகின்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இஸ்ரவேல் சபை எல்லாரையும் அழைத்தான். எருசலேமிலே தண்ணீர் வாசலுக்கு எதிரே இருந்த ஒரு பெரிய இடம் இருக்கிறது. ஒரு பெரிய மர பீடத்தை உண்டாக்கி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விரித்து வைத்து அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஜனங்கள் எழும்பி இருக்கின்றார்கள். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து வாசித்து அதற்கு அர்த்தம் சொல்லி கொண்டிருக்கிறான். பிரசங்கம் 1/2 மணி நேரம் முடியலை, 1 மணி நேரத்தில் பிரசங்கத்தை முடிக்கவில்லை, 2 மணி நேரம் கிடையாது, காலையிலிருந்து மத்தியானம் வரை இருக்கிறான். இன்றைக்கு நமக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் என்ன செய்ய முடியலை, கேட்க முடியவில்லை. 1/2 ஹவருக்கு மேலே நமக்கு போர் அடிச்சிருந்து பார்த்து கிடைக்க. ஆனால் இவன் காலையிலிருந்து மத்தியானம் வரை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து ஜனங்களுக்கு அவன் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறான். இது சரியான உபதேசத்தை எஸ்ரா உபதேசித்து கொண்டிருக்கிறான். இதனுடைய விளைவு என்னன்னு பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். அப்ப இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த ஜனங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு பாவ உணர்வு ஏற்படுகிறது. உள்ளம் குத்தப்படுகிறது. ஓன்னு கதறுறாங்க. அவங்க செய்த பாவங்கள், அவங்க செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சொல்றது மாத்திரமல்ல, அதற்குண்டான தண்டனையும் அங்கே இருக்கிறது. பாகம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தை வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சாலே போதுங்க, அதை விட வேற மேன்மையான ஆசீர்வாதம் கிடையாது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை உலகத்திற்கு நமக்கு தேவையான நன்மைகளை தேவன் அதில் வைத்திருக்கிறார். அதற்கு அப்புறமாக 15க்கு அப்புறமாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கும் பொழுது என்னென்ன சாபங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அத்தனை சாபமும் என்னச்சுன்னா வரும் பார்த்துக்கிடுங்க. இந்த சாபத்தையெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இருந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிருப்பான் எஸ்ரா. அப்படி விளைவு ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு அழுதார்கள். அதோடு நின்று விடவில்லை. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதில் அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாக பிலேயாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். வசனத்தை கேட்டு உடனே கீழ்ப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் தவறான முறையில் திருமணம் செய்து கொண்டார்களோ, வாழ்ந்து வந்தார்களோ, அதையெல்லாம் சரி செய்து கொள்ளுகிறாய் பார்க்கின்றோம். அவருடைய நிலைமை சீர்கேடான ஒரு நிலைமையை இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த உடனே அது சரி செய்யப்பட்டு விடுகிறது. அப்போ திருச்சபைக்கு இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான உபதேசங்கள் கண்டிப்பாக தேவை. கதையல்ல, கட்டுக்கதை அல்ல. அன்பானவர்களே, சரியான உபதேசங்கள் எந்த ஒரு திருச்சபையில் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு விசுவாசிகளை அவர்கள் கேட்கின்றார்களோ, அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுவிடும். சீர்பொருந்தின ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும்.
தேவன் அதை என்ன செய்கிறார்னு சொன்னால் அதை விரும்புகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அது வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ திருச்சபையில் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தினர்களாக இருப்பதற்காகத்தான் இந்த உபதேசங்கள், இந்த டீச்சிங்ஸ் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக இது சபையில் என்ன இருக்கணும், எதை கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்கள், வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு பவுல் சொல்லுகின்றார், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். இரண்டாவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. அப்போ இந்த திருச்சபையின் விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்கள் 2 தீமோத்தேயு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாகிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் மீண்டும் நிருபங்கள் எழுதும் பொழுது, நீங்கள் சுவிசேஷகனுடைய வேலையை செய், சுவிசேஷகனாயிரு, நீ மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லணும். அவர் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நினைச்சதார்னா செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1 கொரிந்தியர்கள் நிருபத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம் சொல்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயம். ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும், ஏன் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்? வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய எழுந்த சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஊழியம் நிச்சயம்னா செய்யணும், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தில், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நிச்சயங்கன்னா பிரசங்கம் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சுவிசேஷம், இந்த வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஜனங்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறார்கள். ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. யாக்கோபுக்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தப்பிப்போன மார்க்கத்தை உடைய ஒருவன் அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அவன் மூலமாக ஒருத்தர் மனம் திரும்பினாச்சுன்னா, இங்கே வசனம் சொல்லுகிறது, தப்பிப்போன மார்க்கத்து நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அவன் திரளான பாவங்கள் நினைச்சிருவான்னா மூடுவான். இன்றைக்கு சுவிசேஷத்தை இன்றைக்கு பிரசங்கிக்கின்ற மக்கள் குறைந்து போனார்கள். பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க, சபையில் பெரிய பெரிய மீட்டிங் நடத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு கிராமங்களிலேயாய் சென்று, கிராமங்கள் தோறும் சென்று ஆண்டுடைய வசனத்தை உபதேசம் பண்ணுவதற்கு, சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் கிடையாது.
இன்றைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்கள் தேவையோடு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவர் அல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சகோதரர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மெய்யான தெய்வத்தை பற்றி சொல்லுவதற்கு ஆட்கள் கிடையாது. அவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைக்கும் போதுமானவர் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால், நிச்சயமாய் அவர்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வார்கள். நாம் நினைக்கலாம், நம்ம போய் சொன்னால் எங்கேயா கேட்பாங்க. இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் 20-30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது கிராமங்களில் போய் கொட்டடித்து பாட்டு பாடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான் மோட்சலோகம் சேர்ந்துடுவோம். இந்த கொட்டு சத்தத்தை கேட்ட உடனே, பாட்டு சத்தத்தை கேட்ட உடனே ஆங்காங்க இருக்கிற மக்களெல்லாம் கூடி வந்து நிற்பாங்க. பார்த்துக்கிடுங்க. அப்போ 10 நிமிஷம் நல்ல ஒரு சாலிடாக ஒரு பிரசங்கம் பண்ணிடுவோம் ஆண்டவரை பற்றி. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்தாலும் கூட ஏன்னு கேட்குற ஒரு ஆள் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. வீடுகள் தோறும் தான் போகணும். நம்ம நினைக்கிற யார் இந்த இயேசுவை பற்றி சொல்ல முடியும்? நிறைய எதிர்ப்பு இருக்கிறதே. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு புறம் எதிர்ப்பு இருந்தாலும் கூட நீங்கள் 10 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பேர் பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. பார்த்துடுங்க. அதில் ஒருவேளை 3 பேர் நினைச்சலைன்னா ரொம்ப தயக்கம் காட்டலாம். ஆனால் 5 பேர் கண்டிப்பாக நினச்சிவாங்கன்னா சொல்கிறத கேட்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் உண்டு. சமீபத்திலே அவர் என்னோடு கூட தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே ஊழியத்தை முடித்து விட்டு அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு வயதான ஒரு மனிதர் ஒவ்வொருத்தரையாக பார்த்து கையை காமித்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் போய் அவர் சந்தைக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பி, பஸ்ஸு இல்லை, யாராவது நமக்கு பைக்கில் லிஃப்ட் கொடுப்பாங்களான்னு சொல்லி கையை நீட்டி கொண்டு இருக்கிறார். யாரும் அவருக்கு லிஃப்ட் கொடுக்கல. இவர் காரில் வேகமாக வந்து கொண்டிருந்தார். காரையும் அவர் மறித்தார். அப்படி சொன்னார், அவர் காரில் ஏற்றிக்கிட்டு அப்படி சொன்னார். உடனே காரை ஃப்ரண்ட் டோர் திறந்து ஐயா ஏறிக்கிட்டுன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். பைக்கு கேட்டும் கார் நமக்கு கிடச்சிருக்கிறத. ஒரு சின்ன பெட்டி ஒன்று வச்சுருந்தார். பெட்டி தூக்கி பின் சீட்டில் வச்சார். ஒரு வயதான மனிதர் ஒரு அழுக்கடைந்த ஒரு சாரம், ஒரு துண்டு ஒன்று போட்டிருந்தார். உள்ளே உட்கார்ந்துருந்தார். அருமையான சகோதரர் அவரை பார்த்து கேட்டார், ஐயா எங்கேயா போகிறீங்க? அவர் சொன்னார், ஐயா சந்தைக்கு போகிறேன்யா, எனக்கு பஸ் இல்லை, பஸ் இருந்தாலும் எனக்கு காசும் கிடையாது, சின்ன பொருட்களை வச்சுருக்கிறேன், இதை வியாபாரம் பண்ணுவேன், அதில் கிடைக்கிற சொற்ப வருமானத்தை வச்சு நான் குடும்பத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். குடும்பத்தில் நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்க? அவர் சொன்னார், என் குடும்பத்தை போல் ஒரு துக்கம் நிறைந்த ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காதுயா. எனக்கு 2 வாலிப பிள்ளைங்க பையங்க இருந்தாங்க. மூத்த மகன் ஒரு உயரமான இடத்துலேருந்து கீழே விழுந்தான். ஓடி போய் பார்க்கும்போது அவன் மரித்து போயிருந்தான். ரொம்ப வேதனை. என் மனைவி ரொம்ப துக்கப்பட்டா. அதை தொடர்ந்து சில காலங்கள் கழித்து வாலிப வயதுள்ள என்னுடைய மகன், 2வது மகன், அவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். சொல்லும்போது அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் கெட்டி நின்றது. இதை கேட்டு வேதனைப்பட்டு என் மனைவி அவங்களும் வியாதிப்பட்டு சீக்கிரத்தில் மரித்து போனாங்க. நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு கல்யாணத்தை ஒன்று முடித்தேன். சரி, பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்குமென்னு சொல்லி, அவன் ஒரு பேருக்கு இருக்க ஐயா, ஆனால் அவளும் உண்மையான ஒரு பாசத்தில் என் மேலே இருக்கலை, ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்லி தேம்பி 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 ஆட ஆரம்பித்து விட்டார். அப்போ அந்த அன்பு சகோதரரை கையை பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க ஐயா, உங்கள் நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, உண்மையாய் உங்கள் மீது அன்பு செலுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு. யாரையா அது? அவளை இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரியா, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. இனி வருகிற வாழ்க்கை ஒரு ஆறுதல் நிறைந்த சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த இயேசு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். ஐயா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. அவர் கிறிஸ்துவர் அல்லாத ஒரு இந்து சகோதரர், அருமையான சகோதரரும்
பாரத்தோடு கூட அவருக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கண்களிலிருந்து தார தாரையாய் கண்ணீர் தேம்பி தேம்பி அழுதார். பிரதர், ஐயா நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்க ஐயா, என் மனசு ரொம்ப ஆறுதல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் இதே போல் ஒரு ஆறுதலை ஒரு நாளும் பெற்றது கிடையாது. இன்னைக்கு நீங்கள் கும்பிடுகிற இந்த சாமி இயேசு எனக்கு தந்திருக்கிறார் ஐயா, ஒரு நாள் மறக்க மாட்டேன் அப்படி சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இவருக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்ல, இவன் கேட்பானா, இந்த மனுஷன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், இவனுக்கு நம்ம சொல்ல முடியுமா? அவனுக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், உயிரை கொடுத்தாருங்க, இரத்தத்தை சிந்தினார், எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். நம்ம எல்லாரையும் தமிழ் சேர்த்து கொள்ளும்படியாக கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இந்த உபதேசத்தை திருச்சபையின் மக்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்லுகின்றார். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிறதற்கை மாத்திரமல்ல, சுவிசேஷனுடைய வேலையும் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைங்க. எல்லா இடத்துக்கும் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம அதை சொல்லியிருக்கிறோம்? ஒரு தாயாரை பற்றி எனக்கு ஞாபகம் வருகிறது. 85 வயசு இருக்கும். அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? மேலை நாட்டில் டெலிஃபோன் டைரக்டரியை திருப்பி ஒவ்வொரு நம்பருக்காக கால் பண்ணுவாங்களாம். கால் பண்ணி சொல்லுவாங்களாம், ஐயா இயேசு உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இந்த வார்த்தை தான், இதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு யாருமே என்னை நேசிப்பதற்கு இல்லையே, ஒருவருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தகப்பனும் தாயும் கைவிடலாம், பெற்ற பிள்ளைகள் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், கணவர் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டோன்னு சொல்ல வார்த்தை சொல்வதற்கு இன்றைக்கு யாரும் கிடையாது. இயேசு உன்னை நேசிக்கிறன்னு சொல்வதற்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு இந்த அம்மா அதை சொல்லுவாங்களாம். ஒரு 100 பேருக்கு ஃபோன் பண்ணா அது ஒரு 4 பேர், அம்மா நீங்கள் சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்க ஐயா, நான் ஆறுலட்டு போய் ஒரு தவறான முடிவை நான் எடுக்க வேண்டும் எண்ணினேன், நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை தேற்றியது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு தாளந்து கிடையாது, எனக்கு திறமை கிடையாது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் சாக்கும் போக்குங்க. ஆண்டவர் நல்லவர் என்று சொல்வதற்கு நம்ம தனியாக பைபிள் காலேஜ் படிக்கணுமா? இல்லைங்க, இயேசுவின் அன்பு நமக்கு இருந்தால் போதும், நம்ம சொல்லுவோம். அவர் சொல்கிறாரு, ஒரு திருச்சபையில் இந்த உபதேசம் இருக்கணும், இதை நீ கற்றுக் கொடுப்பா. பவுல் அதைத்தான் சொல்கிறாரு. எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், தீத்துக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ இதை சொல், உபதேசத்தில் நீ ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்களுக்கு போதி. இதுதாங்க ஆரோக்கியமான உபதேசம். இது கடிந்து கொள்கிறது மாதிரி இருக்கும், பார்த்துக்கங்க. ஆனால் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த சபையானது எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? தீத்துக்குள்ள நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உடலாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாயாக. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு தீத்துவுக்கு, நீ இதை பேசு, இதை போதிக்க வேண்டும். என்ன போதிக்கணும்? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உடலாக இருக்கணும். விசுவாசிகள் சீர் பொருந்தவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு கூட்ட மக்களை பார்த்து சொல்கிறார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்க. நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. காவலில் இருந்து என்னை விசாரிக்க வந்தீங்க. சொல்லிக்கொண்டே போகிறார். இவன் கேட்குறாங்க, எப்பையா நீ காவலில் இருந்த? எப்பையா நீங்கள் பசியாக இருந்தீங்க?
எப்போ நீங்கள் தாகமாக இருந்தீங்க? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். வருகையில் அதற்கான பலனை நான் பெற்றுக்கொள்ளுங்க. இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்படுங்க. நம்ம கடினமாக இருந்தோம்னா அந்த நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். ஆகவே தன் வசனம் சொல்லுகிறது, நாம் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம வெளிச்சம் நம்மகிட்ட என்னையா வெளிச்சம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன வெளிச்சம் தெரியுமா? நம்ம நற்கிரியைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கப்படுகிறார். இது என்ன செய்யுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நாம் செய்கிற இந்த காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை, பிதாவை நினைச்சுன்னா மகிமைப்படுத்துமா. அப்போ இந்த நற்கிரிகளை செய்யும் பொழுது அது நம்ம நினைச்சுதான்னா அது நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம். நமக்குள்ளா நம்மை தேவன் பிரகாசிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏழைகளுக்கு இறங்குகிறோமா? ஏழைகளுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் அவன் செபிக்கும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். அப்படி சபிக்கப்பட்ட வசனம் சொல்லுகிறது. நம்ம அப்படிப்பட்டவர்களை இராதபடிக்கு நம்ம ஆண்டவர் விரும்புகின்ற, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்களை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 254 பாடுவோம். போசன தானும் உண்டோ திரு ராப்போசனம் போல் உலகில். கீதம் 254, கிறிஸ்தவ கீர்த்தனை 307 பாடுவோம். நேசரும்
ஜெபம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு திருச்சபையின் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சீர் பொருந்தவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷனுடைய வேலையை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நற்கிரியைகளை செய்ய ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று நீர் போதித்த உடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அதன்படி நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தந்த கற்பதின் கனிகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய குழந்தை செல்வங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இது சிறு வயது முதற்கொண்டே அப்பா உம்மை பற்றி அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கருவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாகிற பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்து தருவீராக சுவாமி. பலவீனமாக இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பலவீன வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜீவன், உம்முடைய இரத்தத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவளை ஆசீர்வதிங்க சுவாமி. அதே போல் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல தகப்பனே, படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவருடைய விசேஷத்தை கிருபை இந்த பிள்ளைகள் மீது தங்கியிருப்பதாக. நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து வழிநடத்துவீராக. அயல் நாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவருடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக பிள்ளைகள் சுவாமி, அநேக சகோதர சகோதரிகள் சில வேலைகளுக்காக ஆயிரக்கணக்காக பணத்தை கொடுத்து விட்டு ஏமாந்து போன ஒரு சூழ்நிலை. வேலை கிடைக்கும் என்று சொல்லி கிடைக்காத ஒரு சூழ்நிலை மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவர் வந்து பிள்ளைகள் மீது இரக்கம் வைப்பீராக சுவாமி. உடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆண்டவரே இந்த பணம் விரயமாய் மாறிவிடவே கூடாதப்பா. அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. காலத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகியும் குழந்தை இல்லையேன்னு சொல்லி கலங்குற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் அல்லவா, உம்முடைய பலன் அல்லவா, அது உம்முடைய ஆசீர்வாதம் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. நிந்தனைகள் அவமானங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக சுவாமி. இரட்டிப்பான மகிழ்ச்சி இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபைதார். பேறுகால நிலைமை இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. கற்பதற்கு நீ பூரணப்படுத்த சுக பிரசவத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க சுவாமி. அவருடைய எல்லாம் பலவீன கட்டுகளும் முற்றிலுமாய் மாறுவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களால் ஒருவேளை இது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஐயா. ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே பலவீனங்கள் மாறுவதாக, பலன் அடைவார்களாக, அவர்கள் எழுந்திருப்பார்களாக. உமக்காக வல்லமையான ஒரு சாட்சிகளை கர்த்தர் எடுத்து நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க ஐயா. உங்களுடைய பிள்ளையுடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசும் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத நிமித்தமாக குடிக்கும், வேசித்தனத்திற்கும், சூதாட்டத்திற்கும், ஆண்டவரே பல வகையான பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற நிமித்தமாக குடும்பங்கள் நிம்மதி கிடையாதப்பா, சமாதானம் கிடையாதப்பா. ஆண்டவரே நீ தயவா இறங்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பாவ சிறையிருப்புகள் முற்றிலுமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் சுவாமி ஆண்டவர் சில பிரச்சனை நிமித்தமாக, கசப்புகள் நிமித்தமாக பிரிந்திருக்கிறாங்கப்பா. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா.
மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உருவாக்குன்னு சொல்லி நீரே இந்த திருமணத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து குடும்பமாக்கினீர். ஆனாலும் பிசாசான் பல வகையிலே சுவாமி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து சுவாமி இருந்திருக்கிறீங்கப்பா. இது குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒன்று சேரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகள் மாறட்டும் ஐயா, ஈகோ பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளை உடைய கிருபையினால் நிரப்புங்க சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக உமது பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். நியாயமாய் வர வேண்டிய நன்மை வரவில்லையே என்று சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கருத்து சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக மற்றும் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லா வேலைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் ஒன்றில் கூட குறைப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளை தாங்கி முன்வந்த அருமையான தஞ்சாவூரை சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரருக்காக உடைய அன்புக்குரிய துணைவியா இருக்கிறாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க கொடுத்த நல்ல பணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் வந்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த அன்பு மகனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உயர் கல்விக்காய் காத்திருக்கிற அருமையான மகனை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக சுவாமி. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாதப்பா. உம்முடைய மகன் விரும்புகின்ற உயர் கல்வியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய மகனுக்காய் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்கிற ஜெபிக்கின்ற தாங்குகின்ற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிற ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தை விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். துதி மிகுந்த
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுகூறும்படி செய்தார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாமணி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவுகூர்ந்து முது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திரு ரத்தத்தையும் திரு சரீரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை. ஆண்டவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர். நம்முடைய அபாத்திர தன்மை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் தகுதிப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேஜையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பருக்கிகளை நாங்கள் பாத்திரலர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய மாறாதாண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகி
இயேசு கிறிஸ்து விலைமதியாக சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதை சொல்லுவோம். சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண கிருபை சொல்லலாம். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய் சாக்கிரமது விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்க்கைகளுக்காக சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாமல் கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாகும் இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானோரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலத்திருக்கும்படி உங்கள் இறுதியை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். Bye.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தை நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற காலங்களெல்லாம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்கள் கரங்களை பிடித்து நடத்தியருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நாமத்தினாலே ஆமென்.